லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மானம் மரியாதை போய் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கும் நான் ரெடி. எது பெட்டர்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏய் போடா. பூஜா ஆட்டு பூஜா, ப்ராப்ளம் வந்தா தானே இந்த கல்யாணம் நிற்கும். மானம் மரியாதை போகாம இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் பார்க்குறேன். பூஜா, என்ன இன்னும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கீழே வா, அங்க எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. என்னாச்சு பூஜா, சொல்லு, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? ரோஹித் வந்தான். அவ ஏண்டி இப்ப வந்தா? இந்த கல்யாணத்தை தடுக்க போறானா? ஹேய், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாம் அப்படி பார்க்குறீங்க? ஞாபகம் இருக்குல்ல? இல்ல நீங்களும் மறந்துட்டீங்களா? தி கிரேட் ரோஹித், பூஜாக்கு இப்ப கல்யாணம், அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அவ உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுனா, நீ தான் அவளை லவ்வர்னு நினைச்சிட்டு இருக்க. அது உன் தப்பு. பூஜா பாவம், அவளை விட்டுரு. அப்படியா? ஐயோ, இப்போ வேற என்ன கதை? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாத்தையும் கேட்போம். பயங்கரமான ஆளுங்கப்பா நீங்க. இல்லனா பூஜாக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்களா? ஸ்வப்னா வெளியாள்னா ஏன் ஹக் பண்ணணும், ஏன் கிஸ் பண்ணணும், ஏன் க்ளோஸா இருக்கணும்? என்கிட்ட போட்டோ வீடியோன்னு ஏகப்பட்டது இருக்கு. இப்போவே இங்கேயே எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் பண்ணவா? ஏய் சும்மா மிரட்டாத. அப்ப பாரு, ஏதாவது சொல்லிட்டே இருக்க. என்னது சும்மா மிரட்டிட்டு இருக்கேனா? உன்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு போனல, என்னால என்ன முடியும்னு காட்டவா? நானே செம கடுப்புல இருக்கேன், செம போயிடு. ஸ்வப்னா சொன்ன மாதிரி நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா பழகணும்? லவ் பண்ணல? உண்மையை சொல்லு பூஜா, சொல்லு. சரி, உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நான் ஒன்று பண்றேன். மேரேஜ் ஹாலில் இருக்க டிவியில் இப்போ என்கிட்ட இருக்கிற வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிடுறேன். எல்லாம் பார்க்கட்டும், அவங்களே சொல்லட்டும் இது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு. ஏய், நீங்களும் அந்த வீடியோவை டிவியில் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும். ரோஹித் நில்லு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. இல்ல 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 இல்ல, எப்போ உங்களுக்கு டவுட் வந்துருச்சோ அதை கிளியர் பண்ண வேண்டியது என் கடமை. அந்த வீடியோ இங்க இருக்க டிவியில வருது, அதோட நிப்பாட்டு அந்த கல்யாணம். பூஜா, நீ போய் அவனை நிப்பாட்டடி. அவன் சொன்னது ஏதாவது செஞ்சிட போறான். ஏய் அவன்லாம் எதுவும் செய்ய மாட்டான், சரியான பயந்தாங்கோலி. அவனை பத்தி எனக்கு தெரியாதா? ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். ஏய் ஏய், அங்க பாரு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அதை விட முதல்ல யாருன்னு சொல்ல வேணாமா? என் பேர் ரோஹித். என்னடா திடீர்னு இவன் டிவியில வரானேன்னு பாக்குறீங்களா? சொல்லிடவா பூஜா? யார் இவன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? தெரியலையா நீ? வாழ்க்கையில லவ்ன்றது எவ்வளவு முக்கியம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். லவ் இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு கட்டத்தில் அது ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சுன்னா நம்ம லைஃப் என்ன ஆகும்னு எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? என்ன பூஜா, சொல்லிடுவா? என்னது இது? பைத்தியம் மாதிரி இது உளறிட்டு இருக்கான். என்ன எல்லாரும் டென்ஷன் ஆறீங்க? கூல் கூல் கூலா இருங்க.
லவ் தான் வாழ்க்கையில எல்லான்னு பூஜா நம்புறாங்க. அதே லவ்வோடு அதே அன்போடு கல்யாணத்துக்கு வந்திருக்க எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லணும்னு பூஜா ஆசைப்படுறாங்க. அதனாலதான் இந்த வீடியோவே. ஓஹோ, இதெல்லாம் பூஜை பண்ணுதா? எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து பூஜா விஷ் பண்ண வந்ததுக்கு பூஜா உங்க எல்லாருக்குமே ஏன் மூலியமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கை தட்டுங்க. சொல்லிட்டேன் பூஜா, இப்போ சந்தோஷமா? ஓகே 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 ஓகே. கல்யாண பரபரப்புல இதெல்லாம் என்னன்னு எல்லாரும் பேசுறாங்கன்னு நல்லாவே புரியுது. வெற்றி ப்ரோ, நான் உங்க ஃப்ரெண்டுன உரிமையில தான் இதெல்லாம் பண்ணிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. குட் பை எவ்ரிபடி. ஓ, வெற்றியோட ஃப்ரெண்டு போல. ஆமா, அதான் இவனும் அவன மாதிரியே இருக்கான். இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, ஐயோ சரளா முடியல. பாத்தீங்கல்ல என்னால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கல்ல. இது என்னன்னு தெரியுமா? இந்த பென்ட்ரைவ்ல தான் நம்ம க்ளோஸா இருக்க வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நீயாவே இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா இந்த பென்ட்ரைவ்ல இருக்க வீடியோ எல்லாமே இந்த மண்டபத்தில் இருக்கிற டிவியில் டெலிகாஸ்ட் ஆயிடும். ஜாக்கிரதை. ஏய், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? அவதான் புத்தி கிட்ட போய் நடந்துக்கிறானா? நீங்களும் கூட சேர்ந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. சொல்லி வைங்க, இல்ல அசிங்கப்பட்டு நிப்பா. எல்லாம் நல்லபடியா நடந்து வெற்றி என் கழுத்துல தாலி கட்ட போற நேரத்துல இந்த ரோஹத் வந்து என்ன டார்ச்சர் பண்றானே. இன்னைக்கே இந்த ரோஹத்தை மொத்தமா முடிச்சு விட்டுறணும். இவனை ஒரு வழி பண்ணலனா நிச்சயமா இவன் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவான். இப்ப என்ன பண்றது? ஏய் சொல்லுடி. ஏய், பூஜை கிட்ட பேசு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவன் வேற இப்படி சொல்லிட்டு போறான். இப்ப என்னடி பண்ண போற? நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. நீ போய் ரோஹித்தை கூட்டிட்டு வா. இந்த ரூம்க்கு வர வேண்டாம், வெற்றி ரூம்க்கு கூட்டிட்டு வா. அந்த ஒயரை வச்சுதான் நான் அவனை தீர்த்து கட்ட போறேன். ஏய் என்னடி சொல்ற? அவ்வளோ லேசா இந்த கல்யாணம் நடக்காது. ரோஹித்தை கொல்ல வேண்டியதுதான். அந்த ஒயர் அவன் தொட்டதும் ஒரேடியா மேல போய் சேர்ந்துருவான். ஏய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏய், யாரும் எதுவும் பேசாதீங்கடி. நீ போய் முதல்ல அந்த ரோஹித்தை கூட்டிட்டு வா. போ போ. வாங்க நம்ம போலாம், வாங்க. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சதுடா.
ரொம்ப பயமா இருக்குடி. இங்க தானே? ஆமா, அதுதான். வாங்க. சொல்லி வைங்க, இல்ல அசிங்கப்பட்டு நிப்பா. ஏய், செத்துட்டான் போல இருக்குடி. இப்ப என்ன பண்றது? செத்து தொலையட்டும் ராஸ்கல். ஏய், அந்த பாட்டில் எடு. இந்த கூலர் எடு. குடு. ஏய், நீ வெளியே போயிட்டு அங்க பவுன்சர்ஸ் இருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு வா. போ. ஏ ரோஹித், ஐயோ பவன் உன்னை விட்டு வச்சா ஓவர் அவ ஆடுற. குட் பை. அண்ணா, இவர் ரொம்ப குடிச்சிருக்காரு. பக்கத்துல ஏதாவது ரூம் ஃப்ரீயா இருந்தா அங்க கொண்டு போய் போட்டுறீங்களா? சரிங்க மேடம். தூக்குங்க. டேய் புர்ரா. ஏய், இதை அங்கேயே வச்சிரு. இந்தா. ஏய், போயிட்டாங்க. முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிட்டு இருக்கு. மாப்பிள்ளைய சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்கோ. இதோ இப்ப வந்துருவா சுவாமி, நான் போன் பண்றேன். போன் பேசு. சொல்லுங்கம்மா. டேய், முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஐயர் உன்னை வர சொல்லிட்டாரு, சீக்கிரமா வா. சரிங்க அண்ணா. என்ன சொல்றாங்க அம்மா? முகூர்த்த நேரம் வந்துருச்சா, வர சொல்றாங்க. அண்ணே,
என்னண்ணே இதெல்லாம்? வெற்றி ஆ போனை தேடி என்கிட்ட கொடு. கொடுக்குறேம்மா. உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுங்கம்மா. டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அண்ணன் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்மா. இங்க பாருங்க, 1000 பிரச்சனைக்கு பிறகு அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன். அவன்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்காம சீக்கிரமா அவனை கூட்டிட்டு வாங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. சீக்கிரம் வாங்கடா. சரிங்கம்மா, வந்துடுறோம்மா. என்னடா சொன்னாங்க? அண்ணே, அம்மா உங்களை உடனே வர சொன்னாங்க. வாங்க. கடவுளே, எல்லாமே என்னாலதான். சக்தி, என்ன மன்னிச்சிரு சக்தி. ஏதோ ஒன்று என்னை தாக்க, யாரோ போல உன்னை பார்க்க, சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணே நானும் எப்படி நடிக்க, காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினேன். உட்காருங்க. இந்தாங்க, மாலையை மாத்திக்கங்க. உயிர் போகும் நாள் வரை மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கொடுங்க. இந்தாங்க அண்ணே. அண்ணே, சக்தி ஆசீர்வாதம் பண்ணுமா.
கெட்டிமலம் கெட்டிமலம் கெட்டிமலம். வெற்றி, தாலியை கட்டு. என்ன வெற்றி யோசிக்கிற? தாலியை கட்டு.